இங்க இணை புரியாத ஒரு அன்பையும் பாசத்தையும் நீங்கள் ஒருத்தரை தேடி தேடி போய் கொடுக்கறதுனால அவங்க உங்களுக்கு பெருசாக எதுவும் செஞ்சிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உங்களோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒரு பொருள் நம்மளை தேடி தானாக வந்தாலும் சரி, நம்ம ஒரு பொருளை நம்மளாம் அன்வான்டாக ஒருத்தங்களை கொண்டு போய் சேர்த்தாலும் சரி, அதோட வேல்யூ அவங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. லைஃப்பில் எதுவாக இருந்தாலுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அன்பு, ஆசை, தேவை இது மூணுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பொருந்தும். அன்புக்கு மட்டும் இல்லாமல் இந்த 3 விஷயங்களுக்குமே நம்ம என்றைக்குமே அடிமையாகக்கூடாது. அப்படி அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் லாஸ்ட்டு வரைக்குமே வெளியில் மீண்டும் வர முடியாது. தேவையில்லாத வாக்குறுதிகளை நம்ம தெரியாமல் கொடுத்துருந்தா கூட அதுக்கு மன்னிப்பு உண்டு. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிற வரைக்கும் பேசலாம் அப்படின்னு ஒரு டைம் பாஸுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு லாஸ்ட்டு அவங்கள கஷ்டப்பட வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும். அதுக்கு இந்த காலம் கண்டிப்பாக ஒரு வழியை வகுத்து கொடுக்கும் அப்படின்றது தான் இங்கே உண்மை. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு துரோகம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அதை யோசித்து பாருங்கள். நம்ம இப்படி பண்ணால் உண்மையாகவே ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நம்ம தப்பான வாக்குறுதியே கொடுக்கலாமா வேண்டாமான்றதை நீங்களே யோசிங்க. ஏன்னா உண்மையான வாக்குறுதி நம்மளால் லாஸ்ட்டு வரைக்கும் அவங்க கூட இருக்க முடியும், அவங்களுக்கு உண்மையாகவே நம்மளால் பாசத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுங்க. ஏன்னா ஒரு சில வாக்குறுதிகள் கூட ஒரு சில பேர் வாழ்க்கையாகவே நினச்சி ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அது பொய்ன்னு தெரிய வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க பெரிய அளவில் ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு சில பேர் மனசோடு சேர்த்து வாழ்க்கையை கூட அழிக்க துணிஞ்சது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது காலம் முழுக்க அவங்களுக்கு வலியை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே அதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதிர்பார்ப்புகளை குறைச்சி வாழ தெரியாதவங்க தான் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை மனசில் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு யதார்த்தமாக வாழ பழகிக்கிட்டாலே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும். தேவைக்காக உங்ககிட்ட பழகிட்டு அடுத்து நீங்கள் தேவையில்லை அப்படின்னு உங்களை விட்டு ஒரு உறவு விலகி போகுது அப்படின்னா அது அப்படியே போகட்டும்னு முடிஞ்ச வரைக்கும் விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் தேடி போனீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களால நீங்கள் காயப்பட்டு நிற்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. யார் ஒருத்தங்க கிட்ட நிதானமும் புரிதலும் இல்லாத ஒரு மனுஷங்க கூட வாழ்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நரக வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தான். இன்னும் ஒரு சில பேர் நம்ம கூட ஸ்டாண்டர்டாகவும் இருக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சும் போக மாட்டாங்க. போகவா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்களா இல்லையான்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்மளோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்களால நம்மளுக்கு அதிக சந்தோஷத்தை விட நம்ம கஷ்டப்படுத்தினது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்படியாப்பட்ட உறவுகள் கூட நீங்கள் பயணம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களை அவங்க தேவைக்கு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க, விலகியே இருங்க. அப்படி இருந்தால் தான் உங்களோட லைஃப் உண்மையாகவே ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஒரு சில விஷயத்த சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் ஒரு சில விஷயத்த கடக்கவும் முடியாமல் அந்த இடத்துலையே நம்மளால் நிற்கவும் முடியாமல் அதிக அளவில் சோகத்தையும் தனிமையும் மனசில் சுமந்துக்கிட்டு தான் இங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்காமல் செய்கிற ஒவ்வொரு செயலுமே பார்த்திங்கன்னா உங்களோட சிரிப்பை நீங்கள் தொலைக்கிறதுக்கு காரணமாயிடும். உங்களோட கஷ்ட காலத்தில் உங்களுக்கு தோள் கொடுக்காத உறவுகள் எதுவும் உங்களோட சந்தோஷமான தருணங்களில் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். தேடி தேடி போய் நீங்கள் பேசுகிறதால ஒரு சில உறவுகளை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற தப்பான எண்ணங்களை மாற்றிக்கோங்க. ஸோ எப்போவுமே இருக்கிறத நினச்சி ஹாப்பியாக வாழ்கிறத விட்டுட்டு இல்லாத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கைன்றது ரொம்ப குறுகியது, அதை சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வாழ பழகிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் த சிம்லர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. இங்கே